ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அசத்தலான மீல் மேக்கர் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், முந்திரி பருப்பு, கொஞ்சம் கசகசா போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், சோம்பு, பிரியாணி ஸ்பைசஸ், ஒரு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு 3 பச்சை மிளகா அப்படியே போட்டுக்கோங்க. நல்லா வதங்கினோடனே ஒரு தக்காளி சின்னதாக ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டெல்லாம் தட்டி போட்டு வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு ஸ்மெல் போனதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா கட் பண்ணி இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. புதினா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். 1/2 ஸ்பூன் மஞ்சள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு நான் மீல் மேக்கரை சுடுதண்ணியில் ஒரு 10 மினிட்ஸ் போட்டு நல்லா வேக வச்சு புழிஞ்சு இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி, உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கப்பில் 1 ஸ்பூன் கடலை மாவு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ்